சுகாதார தொழிற்சங்க போராட்டத்தால் வைத்தியசாலைகள் முடக்கம், நோயாளர்கள் அவதி. வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு வீட்டு திட்டம். கனேடிய தூதுவருடன் ஸ்ரீதரன் எம்பி சந்திப்பு. பாராளுமன்றத்திற்கும் நிறைவேற்று அதிகாரத்திற்கும் இடையில் சமதன்மை பேணப்பட வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடு, அமைச்சர் டக்ளஸ் தெரிவிப்பு. தேர்தல்களை உரிய காலத்தில் நடாது அரசாங்கம் ஒத்துழைக்கும், ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விசேட அறிக்கை. நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை திருத்த அமைச்சரவை அங்கீகாரம். ஐரோப்பிய ஒன்றிய தூதுவருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரவிற்கும் இடையில் சந்திப்பு. மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுப்பு. ஜேவிபியை எச்சரித்ததா இந்தியா, சீனாவால் அச்சுறுத்தல். சாந்தனை இலங்கைக்கு திருப்பி அனுப்பும் உத்தரவு ஒரு வார காலத்துக்குள் வெளியாகும், மத்திய அரசு அறிவிப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். நாடளாவிய ரீதியில் 72 சுகாதார தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த ஊழியர்களால் மேற்கொள்ளப்படும் பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் காரணமாக பல்வேறு வைத்தியசாலைகளில் நோயாளர்கள் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளனர். இதேவேளை சில வைத்தியசாலைகளில் இராணுவத்தினர் கடமையில் ஈடுபட்டுள்ளமையை காணக்கூடியதாக உள்ளது. நாடளாவிய ரீதியில் 72 சுகாதார தொழிற்சங்கங்களை சேர்ந்த ஊழியர்களால் மேற்கொள்ளப்படும் பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலும் இடம்பெற்று வருகின்றது. இதனால் நோயாளர்கள் கடும் நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருகின்றார்கள். 35,000 ரூபாய் கொடுப்பனவை தமக்கும் வழங்குமாறு கோரி இன்று காலை 6:30 முதல் நாடளாவிய ரீதியில் தொடர் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பெரும்பாலான கிளினிக்குகள் நடைபெறாமல் ஸ்தம்பித்துள்ளன. இதனால் வைத்தியசாலைக்கு வரும் நோயாளர்கள் நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருகின்றார்கள். வைத்தியர்களுக்கு 35,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்கு அண்மையில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 35,000 ரூபாய் கொடுப்பனவு தமக்கும் வழங்கப்பட வேண்டும் என கோரி 72 தொழிற்சங்கங்கள் இதற்கு முன்னரும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் சுகாதார சேவை அலுவலர்களும் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் வைத்தியசாலை சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை மக்களுக்கு ஏற்பட்டது. மருத்துவர்களின் டிஏடி கொடுப்பனவு 35,000 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ள தொகை 50,000 ரூபாவாக உயர்த்தப்பட்டாலும் நாங்கள் அதற்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் அதற்காக எங்களுக்கு வழங்கப்படும் 3,000 ரூபாய் அப்படியே உள்ளது. மருத்துவ அதிகாரிகளுக்கு 35,000 ரூபாவாக கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் ஒப்பிடுகையில் தமது கொடுப்பனவை அதிகரிக்கும் நோக்கில் இடைக்கால மருத்துவ கூட்டுப்படை வாரியம் ஒன்றிய தினமும் காலை 8 மணி முதல் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். நோயாளர் விடுதி மற்றும் அவசர கால சேவைகள் மட்டும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதனால் வெளிநோயாளர் பிரிவுகள் இயங்கவில்லை. இதேவேளை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் சுகாதார பணியாளர்களும் ஒன்றிய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வரும் நோயாளர்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்கள். அத்துடன் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் சுகாதார பணியாளர்கள் வைத்தியசாலை வளாகத்தில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினையும் முன்னெடுத்திருந்தார்கள். இப்பணி பகிஷ்கரிப்பு காரணமாக வெளிநோயாளர் பிரிவு, மருந்து விநியோக பிரிவு உள்ளிட்டவர்கள் இயங்காமல் தொலைதூரங்களில் இருந்து வருகை தந்தவர்கள் திரும்பிச் சென்றுள்ளதோடு அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்ததாகவும் தெரிய வருகின்றது. பல கோரிக்கைகளை முன்வைத்து நாடளாவிய ரீதியில் அரசு வைத்தியசாலைகளில் 72 சுகாதார தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்துள்ள பணி புறக்கணிப்பு காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற வைத்தியசாலையின் செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லுமாறு சுகாதார அமைச்சு பாதுகாப்பு அமைச்சிடம் விடுத்த கோரிக்கைக்கு அமைய பாதுகாப்பு அமைச்சின் ஆலோசனையின் பேரில் ராணுவ தளபதி ஜெனரல் விகும் லியனகே பாதுகாப்பு படைகளின் தளபதிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். அதன்படி தற்போது மேற்கு, மத்திய கிழக்கு மற்றும் வன்னி பாதுகாப்பு படை தளபதிகளின் முழுமையான கண்காணிப்பில் உள்ளதோடு கொழும்பு மற்றும் கண்டி தேசிய வைத்தியசாலைகள், களுபோவில, காரப்பிட்டிய, மக்மோதர, பேராதனை, அனுராதபுரம் மற்றும் குருநாகல் போதனா வைத்தியசாலைகள் மற்றும் கொழும்பு கண் வைத்தியசாலை, மாத்தளை, பொலன்னறுவு, மெதரகிரியும், ஹிகுராங்கொட, மட்டக்கிளப்பு, தெகித்திய கண்டிய, அம்பாத்தோட்டை, தெபரபெவ, ரத்தினபுரி, பலாங்கொடை, எகலியகொட, நாவலப்பட்டி, பதுளை, எல்பிட்டிய, ஹோபாகமு மற்றும் கேகாலை உள்ளிட்ட 48 வைத்தியசாலைகளின் அன்றாட நடவடிக்கைகளை இடையூறு தொடர்வதற்கு சுமார் 900 ராணுவத்தினர் தற்போது ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். தொழில்சார் நடவடிக்கைகள் காரணமாக தமது அன்றாட நடவடிக்கைகளை எவ்வித இடையூறுமின்றி மேற்கொள்ளுமாறு பாதுகாப்பு படை தளபதிகளுக்கு மேலதிக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன.
யாழ் போதனா வைத்தியசாலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு 5510 குழந்தைகள் பிறந்துள்ளது எனவும் அவற்றில் 47 குழந்தைகள் இறந்து பிறந்துள்ளது என வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். அத்துடன் நிமோனியாவால் பாதிக்கப்பட்ட 1052 பேர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற நிலையில் அவர்களில் 238 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கான வீட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் அனுமதி பெற்ற வங்கிகளின் ஒத்துழைப்புடன் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கான கனேடிய தூதரகத்தின் அழைப்பின் பேரில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்றைய தினம் கனேடிய தூதுவர் எரிக் போல்ஸ் அவர்களை கொழும்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். இச்சந்திப்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், கனேடிய தூதரகத்தின் அரசியல் ஆலோசகர் டேனியல் வுட், அரசியல் அலுவலகர் கணேசநாதன் சாகித்யனன் ஆகியோரும் பங்கேற்றிருந்தனர். இலங்கை தமிழரசுக் கட்சியின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டமைக்காக ஸ்ரீதரன் எம்பிக்கு வாழ்த்துரைத்த தூதுவர், ஈழத்தமிழர்களின் அரசியல் நலன் சார்ந்து முன்னெடுக்கவுள்ள செயற்பாடுகளுக்கு தம்மாலான பங்களிப்பை வழங்க தயாராக உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். நிறைவேற்று அதிகாரம் அவசியமாக உள்ளது. இதே நேரம் பாராளுமன்றத்துக்கும் நிறைவேற்று அதிகாரத்துக்கும் இடையில் சமதன்மை பேணப்பட வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடு என கடத்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். காலத்துக்கு காலம் அரசியல் காரணங்களுக்காக விவாதிக்கப்படுற விடயங்களில் இதுவும் உண்டு. இப்போ தமிழருடைய தரப்பு எடுத்துக்கொண்டால் இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை கொண்டு வருகின்ற நேரத்தில் தமிழர் தரப்பில் அதை வரவேற்றவை. அப்புறம் தேவையில்லையென்ற இன்னொரு தரப்பு வரைக்கையும் அதையும் வரவேற்கிற நிலைமை தான் தமிழருடைய தரப்பில் இருக்குது. ஆனால் இன்றைக்கு நாடு இருக்கிற சூழலில் நிறைவேற்று அதிகாரத்துக்கு உரிய ஒரு அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் நிறைவேற்று அதிகாரத்துக்கு ஊடாகத்தான் நாங்கள் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என்று நான் நம்புகிறேன். இந்த நிறைவேற்று அதிகாரம் என்பது இலங்கையில் மாத்திரமல்ல, வெவ்வேறு நாடுகளிலேயும் அந்த பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் இந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் என்று சொல்லுவேணும். செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் என்று சொன்னால் நாடாளுமன்றத்துக்கும் நிறைவேற்று ஜனாதிபதி முறைக்கும் இடையில் அந்த சமதன்மை பேணப்பட வேணும் என்ற அபிப்பிராயத்தையும் நான் கொண்டிருக்கிறேன். இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என கூறப்பட்டிருக்கின்ற நிலையிலே இந்தியாவிற்கு ஜேவிபி தலைவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக அது இந்தியாவோட அரசியல், ஜேவிபியோட அரசியல். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஆதரவாக தலைமுறை சேர்க்கிறதாக விடிய ராமர் கதை ஒடிஞ்சாப்புற ராமர் சீதைக்கு என்ன முறைன்னு கேட்குற மாதிரி நான் நீண்ட காலமாக ஆரம்பத்திலேருந்து ஜனாதிபதியாக நாடாளுமன்றத்தில் தெரிவு செய்ய முந்தையே நான் அதை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நாடு இருக்கிற நிலைமையில் தென்னிலங்கையில் எனக்கு வேறு தலைவர்கள் இருக்கிற மாதிரி தெரியல. அது அரசியல் உரிமை பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது அபிவிருத்தியாக இருக்கலாம், அல்லது பொருளாதார மீட்சியாக இருக்கலாம். அவரை விட்டால் வேறு யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிய இல்லை. உங்களுக்கு தெரியும், அவர் இந்த நாட்டை பொறுப்பெடுக்கிற நேரத்தில் ஒரு பிரேக் டவுன் வண்டியை பொறுப்படுத்த மாதிரி தான் இந்த நாட்டை பொறுப்படுத்தவர். வேறு யாரும் முன்வரே இல்லை. அப்போ அவர் இந்த 1-2 வருஷத்துக்குள்ள அதுக்கு அதனுடைய என்ஜினை ஓடக்கூடிய வகையில் திருத்தி இருக்கிறார். அதுக்கு பிரேக்கை போட்டிருக்கிறார், அதுக்கு டயரை போட்டிருக்கிறார். இன்னும் அடுத்த ஒரு 1-2 வருஷத்துக்குள்ள டிங்கர் வேலை செய்ய வேணும், பெயிண்டிங் செய்ய வேண்டியிருக்கு, வயரிங், ஃபைன் டியூன்னு சொல்லியிருந்தான், என்ஜினை ஃபைன். இதெல்லாம் செய்தால் எங்களுக்கு ஒரு தரமான வாகனம் கிடைக்கும் என்று நம்புகிறேன். இன்னொரு 1-2 வருஷம். அப்போ அவர் தொடர வேணுமென்றது தான். அது மாதிரி உங்களுக்கு தெரியும், நாங்கள் இபிடிபியை பொறுத்த வகையில் நீண்ட காலமாக ஒரு நடைமுறை சாத்தியமான ஒரு அரசியல் தீர்வு திட்டத்தை தான் நாங்கள் முன்வைச்சு வந்தாங்க. அதாவது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த 13வது திருத்த சட்டம் தான் அது சிறந்த ஆரம்பம். அது முடிவே இல்லை, சிறந்த ஆரம்பம். அதைத்தான் நாங்கள் சொல்லி வந்த நாங்கள்
கிட்டடியில் கூட 2-3 நாளைக்கு முதல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒரு பத்திரிகைக்கு, இந்திய பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்க அவர் அதையும் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் எங்கள் கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்கும் இப்படி இந்திய இழுவப் படகுகள் அத்துமீறி வருகின்றபடியினால் அதை அனுமதிக்க முடியாத நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். பொதுக்கூட்டணி வந்து தெற்கிலே வந்து உருவாகி வருது. அதுக்கு ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அது தொடர்பில் ஏதாவது இல்லை, பொது வேட்பாளரோ தனி வேட்பாளரோ இவர்தான் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவால் தான் அது முடியும். தனி வேட்பாளராகவும் பெறலாம், பொது வேட்பாளராகவும் பெறலாம். இன்றைக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து பொதுவாக வந்து இந்த பால்வெட்டு கலாச்சாரம் மற்றும் மது போதை தொடர்பில் கொஞ்சம் கணிசமாக பேசப்பட்டது, அதில் அச்சுறுத்தல் இருப்பதாக பேசப்பட்டது. இது ஒரு வாய்தா நடவடிக்கை எடுத்து இது ஒரு நீண்ட காலமான பிரச்சனை. அதுக்கு நான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் அந்த நேரம் காலம் எனக்கு பொருந்தி வர இல்லை. இந்தியன் கூட்டம் வந்து அதாவது இந்த பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக ஒரு அவசர தேவை இருக்கிறபடினா தான் அதை முன்னிலைப்படுத்தினது. ஆனால் அதே நேரத்தில் அந்த மேலதிகமாக 3 விடயங்களை நான் கதைக்க வேண்டும் என்று யோசித்து வந்தேன். ஒன்று இந்த கால்நடை திருட்டு, அடுத்தது சட்டவிரோத மண் அகழ்வு, அடுத்தது இந்த போத வசதிகள் சம்பந்தமாக. இந்த கூட்டங்கள் முடிஞ்ச பிறகு நான் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்று கிராமிய குழுக்களை விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய கிராமிய குழுக்களை அமைக்க இருக்கிறேன். அது கூடாக இதை நான் கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வரலாம்னு நான் நம்புகிறேன். நன்றி. ஆஸ்பிசும நலன்புரி திட்டத்தின் மேன்முறையீடுகள் தொடர்பான விசாரணைகள் வடக்கு மாகாணத்திலேயே முதலில் நிறைவு செய்யப்பட்டதாக சகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். ஆஸ்பிசும நலன்புரி திட்டத்தின் 2ஆம் கட்ட செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான கலந்துரையாடல் ராஜாங்க நிதியமைச்சர் சகான் சேமசிங்க தலைமையில் இன்று நடைபெற்றது. கொழும்பு ஒன்றில் அமைந்துள்ள நிதி, பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சின் புதிய கேட்போர் கூட்டத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸும் கலந்து கொண்டிருந்தார். ஆஸ்பிசும நலன்புரி திட்டம் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் இந்த திட்டத்தின் 2ஆம் கட்ட செயற்பாடுகளை இந்த மாதம் 15ஆம் தேதி ஆரம்பிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. பிரதேச செயலுக்கும் கீழ் மாவட்ட செயலுக்கும் கீழின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டத்திற்கு மாகாண சபைகளின் ஒத்துழைப்பையும் பெற்றுக்கொள்ளும் நோக்குடன் இன்றைய கலந்துரையாடல் நடாத்தப்பட்டது. ஆஸ்பிசும நலன்புரி திட்டத்தின் 1ஆம் கட்ட நடவடிக்கையின் போது 1.1 மில்லியன் மேன்முறையீடுகள் நாடளாவிய ரீதியில் கிடைக்கப்பெற்றன. அவற்றில் வடக்கு மாகாணமே முதலாவதாக மேன்முறையீட்டு விசாரணைகளை நிறைவு செய்து பயனாளிகளின் தரவுகளை ஏற்றப்படுத்தியதாக ராஜாங்க நிதி அமைச்சர் சகான் சேமசிங்க குறிப்பிட்டார். வடக்கு மாகாணத்தில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் தரவுகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் இதனூடாக புதிய பயனாளர்களை தெரிவு செய்வது இலக்குவாக அமையும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். இந்த திட்டத்தை மேற்பார்வை செய்வதனூடாக உரிய இலக்கை அடைய முடியும் எனவும் ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான நிலையான அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி தேர்தல் உரிய காலத்துக்குள் நடாத்தப்படும் என்பதுடன் தற்போதைய காலக்கெடுவின்படி அடுத்த ஆண்டு பொது தேர்தல் நடாத்தப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் உரிய காலத்திற்குள் நடாத்தப்படும் என்பதுடன் தற்போதைய காலக்கெடுவின்படி அடுத்த ஆண்டு பொதுத் தேர்தல் நடத்தப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயமானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்தலுக்கு 2025 வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடுகள் வழங்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அண்மையில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சமர்ப்பித்து அமைச்சரவை பத்திரத்திற்கு நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தின் விதிகள் தற்போது செயற்படுத்தப்பட்டு வருகின்றன. மேற்படி வரைவு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் குழு அமர்வுகளில் சமர்ப்பிக்கப்பட்ட திருத்தங்கள் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு இணையாக செய்யப்பட வேண்டும் என்பதால் திருத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான தூதுவர் திருமதி கார்மென் மொரேனோ அவர்களுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயகவுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று பிற்பகல் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்றது.
இலங்கையின் பொருளாதார நெருக்கடி மற்றும் நடப்பு அரசியல் நிலைமை பற்றி இங்கு கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் இலங்கையில் மனித உரிமைகளை பாதுகாத்தல், ஜனநாயகத்தை பாதுகாத்தலை போன்றே தேர்தல்களை பிற்போடுதல் பற்றியும் கவனத்திற்கு இலக்காக்கப்பட்டது. அத்துடன் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் பற்றியும் இந்த உரையாடலின் போது கவனத்திற்கு இலக்காக்கப்பட்டதோடு இருதரப்பினருக்கும் இடையில் உறவுகளை பலப்படுத்திக் கொள்ளல் பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த சந்திப்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கை பிரதிநிதிகள் குழுமத்தின் பிரதிப்பிரதானி லார்ஸ் பிரெடால் அவர்களும் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்று பேரவை உறுப்பினர் தோழர் விஜித ஹேரத் அவர்களும் பங்கேற்றிருந்தனர். மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் இடம்பெற்ற போது சில ஊடகவியலாளர்களுக்கு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கும் செய்தி சேகரிப்பதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டமை தொடர்பில் அனுமதி மறுக்கப்பட்ட ஊடகவியலாளர்களால் எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கடந்த பல ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டு வந்த சில ஊடகவியலாளர்கள் இன்றைய கூட்டத்தில் புறக்கணிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு சில ஊடகவியலாளர்களை பழிவாங்கும் நோக்குடன் இவ்விடயம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே ஊடகவியலாளர்களால் மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் ஒன்றில் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரம் ஊடக தணிக்கை எண், மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரால் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படும் ஊடகவியலாளர்கள் போன்ற வாசகங்களை ஏந்தி ஊடகவியலாளர்கள் இன்றைய எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தனர். இதேவேளை அபிவிருத்தி குழு இணைத் தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான வியாழேந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் ஆகியோர் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற ஊடகவியலாளர்களுடன் கலந்துரையாடியதுடன் மாவட்ட செயலருடன் கலந்துரையாடி இப்பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வினை முன்வைப்பதாக தெரிவித்தனர். மாவட்டத்தில் ஒரு சில ஊடகவியலாளர்கள் வெளியே இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நாங்கள் பிரதேச மட்ட கூட்டங்களில் அவங்க ஒரு செய்தி எடுத்து போட்டு வெளியில போறாங்க தானே. நாங்க ஏன் ஒரு சில ஊடகவியலாளர் வெளிக்கிறீங்க, அவங்க ஒரு கூட்டம் ஒன்று மட்டக்களப்பு நடக்குது, அவங்க ஒரு சின்ன விஷயம் எடுத்துட்டு அவங்க வெளியிட்டு முடிந்தாங்க. அது இல்ல, அவங்க வெளியில நிற்கிறாங்க. அது ஒரு தவறான நேற்று கூப்பிட்டுறது எல்லா ஊடகவியலாளரும் கூப்பிடுறதுன்னு ஒரு ஐடி இருக்குண்டா, மீடியா மினிஸ்ட்ரியில பதிவு செய்யப்பட்ட ஐடி இருக்குண்டா, அவங்க ஒரு ஊடகவியலாளர் தான். அதுல எந்த ஊடகம் செய்யறாங்க முடியாது. அரசாங்கம் வந்து அவங்க ஊடகவியலாளர் ஐசி தந்திருக்காங்க, அவங்க ஜேர்னலிஸ்ட். அப்ப அவங்கள நேற்று அந்த கூட்டத்துக்கு கூப்பிடுற குற்றச்சாட்டு வெளியில வைக்கிறாங்க. ஒரு வீணான மனஸ்தாபம் நாங்க முதலாவது மாவட்ட அரசாங்கத்தோட தலைவர் நடத்துறோம். அவங்களுக்கு அனுமதியை வந்து அவங்க சின்ன விஷயம் எடுத்து போட்டு போவாங்க. அது ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு நாங்கள் முக்கியமாக கிழக்கு மாநில முதலீடுகள் தொடர்பாக அமுல் ஐஸ்கிரீம் மற்ற அவங்களோட இதை பற்றி கலைக்கிறோம். ஆனா இன்றைக்கு பால்மண்ண சங்கம் போன்ற சில முக்கியமான மாவட்ட முக்கியமான வாழ்வாதாரம் கால்நடை விவசாயம், மீன்பிடி. அப்ப அந்த கால்நடை சங்கம் சார்பாக பால்மண்ண சங்கம் போன்ற ஒரு முக்கியமான சங்கம் இப்படி ஒரு இந்த ப்ரொஜெக்ட் வரப்போகுது, பால் கொள்முதல் செய்யறாங்க. அதையும் நாங்கள் அடுத்த கூட்டத்துக்காக அவங்களை கூப்பிட வரும். ஆனா என்னுடைய ஒரு என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களோ ஊடக சுதந்திரம் அவங்க அனுமதி செய்யணும், அவங்களோட வேலையை செய்துட்டு போவாங்க. ஏன் நாங்கள் ஒரு ரூல் முரண்பாடு வெளியில ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க, நாங்கள் உள்ள வந்திருந்து அதை ஒரு தீர்வு கொடுக்காம போறது அவரை பொறுத்தவரைக்கும் அப்படி இல்ல. ஒன்றோ ரெண்டோ அவருக்கு நீங்க அப்படி அதுக்கு பேர் ஊடக சுதந்திரம் இல்லை. அதாவது நாங்க நிகழ்ச்சிகள் படி போனோம்னா இது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. நீங்க சசின்னு சொல்லி அவர் பேர் குறிப்பிட்டு சொல்றது தவறு. அப்படியே ஊடக அப்படி இல்லை. நான் நீங்க அப்படி புரியா சொல்லாதீங்க. பால்கராக்களை நாம கூப்பிட நடுவில் ஏதாவது இஷ்யூ இருந்தா இஷ்யூ இருந்தா அவங்க கேட்டா அது நீங்க அப்படி சொல்லியா சேர்மன் மாவட்ட அபிவிருத்தி கூட்டம் நடத்துறாங்க. முதலாவது பிரதேச அபிவிருத்தி கூட்டம் நடத்தப்படும். இப்ப கிரானுக்கு பிரதேச அபிவிருத்தி கூட்டம் நடக்குது, மற்றவர்களுக்கு மாநகர சபை எண்ணெய்க்கு பிரதேச அபிவிருத்தி கூட்டம் நடக்குது. அப்ப அந்த வார பிரச்சனைகள் வந்து நாங்க எங்க போய் கலெக்டர் அடுத்த மாவட்டத்துல வரைக்கும் இருக்கணும். அப்ப கொஞ்சம் இந்த பாரசங்க பிரச்சனை கூப்பிடுறது இஷ்யூ இருந்தா இல்ல, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போது இந்த பால்மண சங்கத்தை வந்து அவங்க அந்த முதலீடு செய்ய போறாங்க, அவங்களுக்கு ஒரு முன்னறிவிப்பை கொடுத்து தானே வேணும். இப்ப நாளைக்கு அவங்களோட ஒரு சரியான புரிதல் தான் பிரச்சனை வரும். ஜேர்னலிஸ்ட் விஷயத்தை நீங்க செய்யறது கூட ஏனென்றால் வெளியில ஒரு ஜேர்னலிஸ்ட் இல்ல, நீங்க இப்ப போய் பாத்துக்கலாம். நாங்க அது தொடர்பா நீங்க சொன்ன ரெண்டு விஷயத்தையும் நாங்க பாக்குறோம். நேற்று ஜேர்னலிஸ்ட் மேல கூப்பிட்டு கடைசி நேரம் அவங்க சொன்னவங்க ஒரு நிகழ்நிலை சட்டம் ஒன்று வந்திருக்கு, அதனால
நீங்களே எடுத்து எங்களுக்கு தாங்கன்னு சொன்னாங்க. சிரேஷ்ட உதவியாளர்கள் நாங்கள் அழைத்து பேசினாங்க. அப்ப அவங்க தான் சொன்னோம், ஒரு சில வேலை இல்லை, அனைத்தும் வேலை இல்லை. அதனால நான் நீங்க சொன்ன 2 விடயங்களையும் நாங்க அழைப்புகள் விட்ட பட்டியலை தாங்க அவங்களோட பேர் அதில் இருக்கு. அவங்க வரலன்னா அவங்களோட பிரச்சனை. நான் கூட்டம் முடியும் உங்களோட பேசுறேன். ஓகே, நன்றி. இலங்கையில் இடம்பெற்ற போரின் இறுதி மாதங்களில் யுத்த சூனிய பகுதிக்குள் இலங்கை இராணுவம் நடத்திய எறிகணை தாக்குதலில் கொல்லப்பட்ட தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. போர்க்கால சூழ்நிலைகளை வெளிப்படுத்திய ஊடகவியலாளர்களில் ஒருவராக அறியப்படும் புண்ணியமூர்த்தி சத்தியமூர்த்தியின் 15ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் கட்சியின் யாழ் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. அதன்போது புண்ணியமூர்த்தி சத்தியமூர்த்தியின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் புலிகளின் குரல் வானொலியில் பணியாற்றியதோடு பின்னர் ஈழநாதம் உள்ளிட்ட பத்திரிகைகளுக்கு ஆய்வு கட்டுரைகள் சத்தியமூர்த்தி எழுதியுள்ளார். 2009ஆம் ஆண்டு இடம்பெற்ற இறுதிக்கட்ட போர்க்காலத்தின் பிப்ரவரி மாதத்தில் முல்லைத்தீவில் இலங்கை ராணுவம் எறிகணை குண்டு தாக்குதல்களை நடத்திய போது யுத்த சூனிய பகுதிக்குள் செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவர் காயமடைந்தார். இந்நிலையில் சத்தியமூர்த்தி உடனடியாக உயிரிழக்கவில்லை எனவும் முறையான வைத்திய சிகிச்சை அளிக்கப்படாமையே அவரது மரணத்துக்கு காரணம் எனவும் உறவினர்களை மேற்கோள் காட்டி தமிழ் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. ஊடகவியலின் தரங்களை பேணியதோடு போர்க்கால சூழ்நிலை செய்திகளை அவர் வெளிப்படுத்தியதாகவும் அவரது பணி போரின் பாதிப்புகளை எடுத்துரைத்ததோடு வெளிநாடுகளில் வாழும் ஏராளமான தமிழர்களை சென்றடைந்ததாகவும் ஊடகவியலாளர்களை பாதுகாப்பதற்கான அமைப்பு தெரிவிக்கின்றது. போரின் இறுதி மாதங்களான 2009 ஜனவரி முதல் மே வரையில் 3 யுத்த சூரிய வலயங்களை இலங்கை அரசாங்கம் அறிவித்திருந்தது. பொதுமக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு இந்த பிரதேசங்களில் சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழ் மக்களை கூடுமாறு படையினர் அறிவித்திருந்தனர். எனினும் அரசால் யுத்த சூரிய வலயங்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்த பகுதிகளும் வான்வெளி தாக்குதல்களும் ஷெல் தாக்குதல்களும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. சீனாவுடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட வேண்டாம் என இந்தியா எம்மிடம் கூறவில்லை. அது பற்றி பேச்சு நடத்த நாமும் முற்படவில்லை. எனினும் பிராந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் விடயங்களுக்கு அனுமதி அளிக்க மாட்டோம் என்பதை நாம் தெளிவாக கூறியதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடன் நடைபெற்ற சந்திப்பு தொடர்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடனான சந்திப்பின் போது அரசியல், பொருளாதாரம் உள்ளிட்ட காரணிகள் பற்றி பேசப்பட்டாலும் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பிலேயே கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டது. பூகோள அரசியல் போட்டியால் பிராந்திய பாதுகாப்புக்கு சிற்சில அச்சுறுத்தல்கள் உள்ளன. இது தொடர்பில் அவர் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தரப்பில் கூடுதல் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இதன்போது எமது நாட்டின் உரிமையை பாதுகாத்துக் கொண்டு பிராந்திய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்படும் நடவடிக்கைகளுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது என நாம் கூறினோம் எனவும் தெரிவித்துள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டில் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான 2 வழக்குகளில் தமிழகத்தில் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய புலனாய்வு பிரிவினால் கடந்த சனிக்கிழமை 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். எனினும் தமிழகத்தின் 11 இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. அரபு வகுப்புகளினூடாக மாணவர்களை தீவிரவாத தாக்குதல்களுக்கு ஊக்குவிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டார்கள் என்று குற்றம் சுமத்தப்பட்டே கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குறித்த சோதனை நடவடிக்கையானது கோவை குண்டுவெடிப்பு மற்றும் தமிழகத்தில் இஸ்லாமிய அரசுக்கு ஆட்சேர்ப்பு ஆகிய வழக்குகளின் அடிப்படையில் மெட்ராஸ் அரபு கல்லூரி மற்றும் கோவை அரபு கல்லூரி ஆகியவற்றுடன் இணைந்த இடங்களிலேயே நடத்தப்பட்டுள்ளன. இதன்போது பல நவீன தொழில்நுட்ப கருவிகளும் மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தேசிய புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை தொடர்பில் தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலையான நிலையில் தொடர்ந்தும் திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சாந்தனை இலங்கைக்கு திருப்பி அனுப்புவதற்கான உத்தரவு 1 வார காலத்தில் வெளியாகும் என இந்திய மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
தாயாரை கவனித்துக் கொள்வதற்காக தன்னை விடுதலை செய்ய கோரி சாந்தன் தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்த வேளை மத்திய அரசின் சார்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணையின் போது சாந்தன் இலங்கை திரும்புவதற்கான தற்காலிக பயண ஆவணத்தை இலங்கை துணை தூதரகம் அனுப்பியுள்ளதாக குறிப்பிட்டது. இலங்கை அரசாங்கம் அனுப்பிய ஆவணங்கள் மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதேவேளை தமிழக அரசாங்கம் அனுப்பிய ஆவணமும் இன்னமும் மத்திய அரசாங்கத்துக்கு கிடைக்கும். இந்நிலையில் சாந்தனை இலங்கைக்கு அனுப்புவதற்கான உத்தரவு ஒரு வாரத்தில் பிறப்பிக்கப்படும் என மத்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.